480 பேரூராட்சிகள் இருக்கிறது. 479 பேரூராட்சிகள் அனைத்து பேரூராட்சிகளிலும் கூட்டு குடிநீர் திட்டம் சொந்த நிதியிலிருந்து அவர்களுடைய நிதியிலிருந்து உருவாக்கப்பட்டது. அந்த பிளாட்போர்டு மூலமாக கொடுக்கப்பட்ட தண்ணீர் கூட்டு குடிநீர் திட்டமும் அதை தாண்டி ஒவ்வொரு 100க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகளும் ஒவ்வொரு பேரூராட்சிக்கு 20 கோடி ரூபாய் அவர்களே போர் போட்டு அவர்களே தண்ணீரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பேரூராட்சிகள் எல்லாம் தான் குடிநீர் தட்டு இல்லாமல் தருகின்ற அந்த பணியை நாங்கள் செய்திருக்கிறார் நம்முடைய அரசு. அதோடு மட்டுமல்ல, இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி 20க்கும் மேற்பட்ட இடங்களிலே புதிய பேருந்து நிலையங்கள், பழைய பேருந்து நிலையங்களை புதுப்பிப்பது, புதிய மார்க்கெட் கற்றுக் கொடுப்பது, பழைய மார்க்கெட்டை தரமுயர்த்தி தருவது, சாலைகளை போடுவது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுப்பது என்றெல்லாம் இன்றைக்கு பேரூராட்சிகள் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தளபதியுடைய ஆட்சியில இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் 3800 கோடி, இந்த ஆண்டு 3800 கோடி, 480 பேரூராட்சிகளுக்கு 3800 கோடி நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். அதில் தான் இந்த பணிகள் எல்லாம் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரூராட்சிக்கு மட்டுமல்ல, நகராட்சிகளிலும் இதுவரை கிட்டத்தட்ட 158 இடங்களிலே தமிழ்நாடு முழுவதும் பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டு வருகிறது. கட்டப்பட்டு முடித்து திறக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மார்க்கெட் கட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. மழைநீர் வடிகால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. சாலைகள் புதுப்பித்து 17,000 கிலோமீட்டர்கள் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. இது நகராட்சி துறையிலும் பேரூராட்சியிலும் 17,717 கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கூட்டு குடிநீர் திட்டம் தமிழ்நாட்டிலே தலைவர் கலைஞர் அவர்கள் 1972 தமிழ்நாடு கூட்டு குடிநீர் வடிகால் வாரியத்தை தொடங்கினார்கள். அவர் தொடங்கிய காலத்திலிருந்து 72 இதுவரை 40-50 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டில் வெறும் 4,28,00,000 மக்களுக்கு தான் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. இப்போது இந்த ஆட்சியிலே கலைஞர் நம்முடைய தளபதி ஆட்சியிலே 1,30,00,000 பேருக்கு புதிதாக வழங்கப்பட்டு விட்டது. 77 லட்சம் பேருக்கு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவிலே இந்த கூட்டு குடிநீர் திட்டம் அது நிறைவேற்றப்பட்டு 6 கோடி மக்களுக்கு மேலாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டம் நம்முடைய ஆட்சியிலே தளபதியுடைய ஆட்சியிலே வழங்கப்பட்டு விடும்.